சாப்பாடு வந்து என்ன தெரியுமாமா, பருப்பு உருண்டை குழம்பு செய்ய போறோம். ரொம்ப நாளாச்சு செஞ்சு. இதுல வந்து என்னென்ன தெரியுமா, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் அரிசி இதெல்லாம் ஊற வச்சுட்டு ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இதில் வரமிளகாய், பெருஞ்சீரகம், உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு அரைக்க போகிறோம். இது வந்து நான் சின்ன வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. நம்ம இதோ கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உருண்டையா பண்ணுமா? ஆமாம். ஏன் வடை மாதிரியே இப்போ தட்டி போட்டாங்க? எல்லாமே பொரிச்ச உருண்டை குழம்பு வைப்பேன். ஞாபகம் இருக்கமா? கருவேப்பிலை போடணுமா? ஆமாம். கொஞ்சம் சின்ன சின்னதாக பிச்சு போட்டு விட்டுருங்க. கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். நான் சட்டி சூடான உடனே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். காலைல எக்காரந்த முன்னிட்டு எல்லாம் நான் வந்து இது என் வீடியோ பார்க்குற யாரா இருந்தாலும் சரிங்க சொல்கிறேன். நான் பிள்ளைங்களா இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், இல்லை குழந்தைங்க வச்சிருக்க அப்பா அம்மாவா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, எவ்வளோ சண்டை ஒன்று போட்டுட்டா காலையில சாப்பாடை மட்டும் ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. அதோட விளைவு வந்து பெரிய விளைவா வந்து நிற்கும். இப்போ நாங்கள் அப்படிதான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அது போய் ரோட்ல மயக்கம் போட்டு விழுந்து அங்கிருந்து ஆட்டோக்காரங்க ஒருத்தவங்க ஆட்டோக்காரங்களாடி யாரோ ஃபோன் பண்ணி அங்கிருந்து அப்புறம் அவங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி இவ காலையில ஓடி, இப்போ உன்னை பத்தின பயம் இல்லை அப்படி எனக்கு சத்தியமா சொல்றேன். உன்னை பத்தின பயமே இல்லை எனக்கு, போயிடுச்சு. இப்போ நீ இப்ப எல்லாத்தையும் கத்துக்கிட்ட, இப்ப எனக்கு அதை பத்தின பயம் வந்துச்சு. அது எப்படி இருக்க போகுது அப்படின்னு எனக்கு அந்த பயம் வந்துச்சு இப்போ. அதனால எனக்கு அந்த பயம்லாம் இல்லை. எனக்கு இப்போ உன்னை பத்தி வெளியில இப்போ போக வரலாம் எல்லாம் கத்துக்கிட்ட, அதை பத்தின பயம் இப்ப எனக்கு அதிகமா வந்துச்சு. ஒருவேளை அப்பா எல்லாம் சொல்லுவாரு, அவளை பாத்துக்க, நான் சொல்றேன் நீ அவளை பாத்துக்க, அப்படி விட்டுறாதாதி. வீட்டுல எல்லாரும் வந்து நோய் நொடி இல்லாம இருந்தாலே வீடு சந்தோஷமா இருக்கும். நான் ஒரு ஆளே போதும்னு நினைப்பேன் நானு. ஏன்னா நம்மளேதான் எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்கும் போல, அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடுதுன்னு நினைப்பேன். இது என்னன்னா, இது இப்ப சாப்பிடாம கிடந்துக்கிறது, இது வம்பு எடுத்துட்டு வருது. என்ன பண்ணலாம் இத? அது என்ன என்கிட்ட சண்டை போட்டு சாப்பிடாம போயிடுது. அது எது? அதுக்கு நான் என்ன பண்ண முடியாது? தக்காளி போட்டேன். தக்காளி போட்டோன்னே உப்பு போட்டோம்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் நல்லா வெந்துடும் தக்காளி. அதுக்காக குழம்புக்கு நான் சேர்த்தே போட்டேன். இப்போ இட்லி பானையில வச்சு வேக வச்சும் எடுக்க நீங்க போட்டுக்கலாம். இதை நல்லா குழம்பு கொதிக்க விட்டுட்டு அப்படியே நீங்க உருண்டையா உருட்டி வச்சு குழம்பு நல்லா கொதிக்கிற சமயம் தனித்தனியா ஒண்ணா போட்டு அப்படியே எடுத்துக்கலாம். நான் வந்து குழம்பு கொதிக்கிற குழம்பு தான் போட போறேன். அதுக்காக பாருங்க, இந்த மாதிரி எடுத்து ஒரு பிளேட்ல வந்து உருட்டி வச்சிருங்க. மசாலாலையா தேங்காய், பெருஞ்சீரகம், கொஞ்சமா இது பொட்டுக்கடலை, குழம்பு மசாலாவா இது? ஆமா, அது குழம்புக்கு மசாலா மாதிரி அப்படியே அரைச்சி ஊற்றினா கொஞ்சம் கறி குழம்பு மாதிரி இருக்கும். அதுக்காக அதனால கொஞ்சம் வாசனைக்குனாலும் இருக்கட்டுமே அப்படின்ட்டு. எப்படி உடம்புக்கு புரோட்டீன் கிடைக்கும் தெரியல. இப்ப திங்கிறதா புரோட்டீன் தாத்தா. அதெல்லாம் வந்து ரியல் புரோட்டீன் கிடையாது. பன்னீர், சிக்கன், ஃபிஷ், மட்டன் அதெல்லாம் வந்து நான் ஒரு போனேன். நம்ம வந்து உனக்கு தெரியும் நம்ம வீட்டுல விருதா இருப்போம்னு, அப்புறம் அது புரோட்டீன் இது புரோட்டீன் நம்மளால எப்படி இருக்க முடியும் சொல்லு? சாதம் வடிக்கிற கிண்ணி ஆயாசம் தெரியுமா இது? எது? ஆமா,
எங்க அம்மா எப்படி செய்வாங்கன்னா அவிச்சு இட்லி பால்ல வச்சு அவிச்சு செய்வாங்க. அதை கிண்டி விடுமா. சாதம் வச்சு விட்டுருவோம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு. ஆமா வர தக்காளிலாம் நல்லாவே வதங்க மாட்டேங்குது. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தக்காளி நாட்டு தக்காளி இருக்கும். அப்படியே ஒரு சும்மா கொஞ்சோண்டு அப்படி போட்டு உப்பு போடுவாங்க, அப்படியே லைட்டா நல்லா வதங்கி போயிடும். இப்போ வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன், வீட்டு மிளகாத்தூள் தான். குழம்புக்காக கொஞ்சமா பெருங்காயத்தூள், ஏன்னா நம்ம பருப்பு நிறைய சேர்க்கிறோம், அதனால கொஞ்சம் மஞ்சத்தூள். போதுமான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து இந்த மசாலா அரைச்சோம்ல, இந்த மசாலா நான் வந்து கொஞ்சம் நிறைய அரைச்சிருக்கேன்னு தெரியும். கொஞ்ச நாள் எடுத்துக்கிட்டேன் நான் தேவையான அளவு. ஈஸி தான் போல ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா. ஆமா கடகடன்னு வச்சிடலாம். என்னன்னா இந்த இது ஊற வைக்கிறதா கொஞ்சம் லேட் ஆகும். இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அந்த உருண்டையை போடணும். ஆமா நல்லா உருண்டை கொதிக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். போதுமா? இல்லை கொஞ்சமா ஊற்றினா நல்லா இருக்கும். கொதிச்சு வந்ததுன்னு வச்சுக்கோங்க திக்காயிடும் ரொம்ப, அப்புறம் உருண்டையை போட்டு ரொம்ப கட்டி ஆயிடும். அது சொன்னேன். போதும், நல்லா கொதிக்கணும். இது குழம்பு கொதிச்சிச்சு போலமா? ஆமா நல்லா கொதிச்சிச்சு. இது பாரு எப்படி முன்னாடி ரஃபா உருட்டி வச்சிருந்தேன்னா இப்ப எடுத்துட்டு நல்லா நம்ம அழகா ஷேப்பா உருட்டிட்டு இப்படி போட்டுருங்க. இது உடைஞ்சிடாதா? உள்ள உடையாது, உள்ளே வந்து இருக்குமா? ஆமா. உங்களுக்கு அப்படியே போடுறதுக்கு பயமா இருந்துச்சுன்னா இப்படி நல்லா உருட்டிட்டு இப்படி கரண்டியில வச்சு அவ்வளவுதான். நல்ல ஐடியா இருக்கு. ஏன்னா சிலருக்கா பயப்படுவாங்கல்ல, அதுக்காக. என்ன பண்ணணும், கிண்டக்கூடாது. தனித்தனியா வந்து ஒரே இடத்துல போட்டக்கூடாது, தனித்தனியா ஒரு தனித்தனி இடமா போடணும். அப்புறம் அடுப்பை வந்து சிம்ல வச்சிடணும் எப்பவுமே. வச்சுட்டு இப்படி போட்டு விட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டீங்கன்னா அது வந்து நல்லா வெந்து மேல தானா அந்த உருண்டெல்லாம் போட்ட உருண்டெல்லாம் மிதந்து வர ஆரம்பிச்சிடும். பாரு கொதிச்சோடனே மேல தானா வந்துச்சா, இந்த மாதிரி வந்துடும். திக்காவும் இந்த மாதிரி திக்காவும் வந்துடும். ஏன்னா நம்ம பொட்டுக்கல்ல அரைச்சி ஊத்திருக்கோம்ல, அதனால கொஞ்சம் திக்காவும் வந்துடும். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கொதிச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான்.